ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் அப்படின்னு சொல்றேன். அதற்கான முயற்சி எல்லா கட்சிகளும் சேர்ந்து எடுக்க வேண்டியது. எப்படி எடுக்க முடியும்? அவங்க தான் சொல்லிட்டாங்க துரோகத்தால் வீழ்ந்தோம்ங்கறாங்க சார். கூட இருந்தே இவங்க எல்லாம் பண்றாங்கன்னு சொல்றாங்க. யாரை சொல்றாங்கங்கிறதுல தான் இவங்க சொல்றாங்க. ஏற்கனவே அப்ப ஓபிஎஸ் சேர்த்துக்கிற எண்ணம் இல்ல, டிடி தினகரன் அவர்களோடு இணைந்து போற எண்ணம் இல்ல அப்படிங்கிறது தான் நேற்று தீர்மானம்ன்றாங்க. அப்பதான் பாஜகவுடைய அந்த விருப்பத்துக்கு கொஞ்சம் சிக்கல் வருதுன்றாரு ஷபீர். இடியாப்ப சிக்கலா இருக்கு. அதையும் தாண்டி எடப்பாடியார் அவர்கள் வந்து மக்களுக்கு முழக்கமாக கொடுத்ததே மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை மீட்க வேண்டியதுதான் முக்கியமான தேவை. தமிழகத்தை மீட்கணும் அப்படின்றதுக்கு தேவை என்னவோ அதை செயல்படுத்த போகிறார்கள். அப்போ வாக்கு பெற வேண்டும், மக்களுக்காக யார் செயல்பட போகிறார்கள். அதனாலதான் நான் சொன்னேன், இது வெறும் கூட்டணி வந்து வெறும் ஓட்டுக்கான அரித்மெட்டிக் கிடையாது. ஐடியாலஜிலையும் அவர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும், மக்களை ஒன்றாக திரட்ட வேண்டும். அப்படின்னா திமுகவை அகற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு ஆட்சி குறிக்கோள் மட்டும் கிடையாது. வேற வேற ஐடியாலஜி இல்ல. இப்ப உங்களுக்கு வந்து வெற்றிக்கான இலக்கை அடையணும் இல்லையா? அதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத இப்ப கேள்வி. அதுக்கு என்ன கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத கேள்வி. ஏற்கனவே அண்ணன் அக்னீஸ்வரன் அவர்கள் சொன்ன மாதிரி கூட்டணி ஸ்ட்ராங்கா தாங்க இருக்கு. அஇஅதிமுக ஒரு பெரிய கட்சி. போன வாட்டி பெருந்தலைவர்கள் இல்லாத காலகட்டத்திலே 66 எம்எல்ஏக்கள் பெற்றார்கள். அவர்கள் வந்து இந்த முறை விஜய் வேற கூட வரார் இல்லையா? மன்னிக்கணும் இல்ல, விஜயும் இல்ல இப்ப களத்துல இருக்கார் இல்லையா? நாம் தமிழர் களத்துல இருக்கிறாங்க. அவங்களும் இப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகளை வாங்குறது அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்தியா கூட்டணிக்கு எதிர்ப்பு வாக்குகள் அவங்களும் பெறுவாங்க தானே? அவர்களும் கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருந்தால் அதையும் முயற்சி செய்வார்கள் அப்படின்றத நான் சொல்றேன். விஜய் அவர்களையும் கூட்டணிக்கு அழைப்பதற்கான வாய்ப்புகள் இன்னும் இருக்குன்றீங்களா? தனி ஒரு மனிதர் ஒரு ஒன் மேன் பார்ட்டியாக இருந்தா கூட திமுக கொள்கை எதிரியாக பார்க்கிறார்கள். அவர்கள் திமுக தமிழக மக்களுக்காக செய்கிற செயல் சரியல்ல. இல்ல, நான் நேரடியான கேள்வியே நான் விஜய்னு ஸ்பெசிபிக்கா தான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் ராமசாமி. விஜயும் அவங்க அப்ப வந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அதுல சைட் ஸ்டெப் பண்ண வேண்டியதுக்கு தேவையே இல்ல. விஜயும் இன்க்ளூடட் அப்ரோச் பண்றது தவறே கிடையாது. ஓகே, அவர் வராவிட்டால் அதான் இல்ல, கோட்டீஸ்வரன் அதான் சொல்றாரு. விஜய் அவர்களையும் முயற்சிப்பாங்க, வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்றாரு. அந்த வாய்ப்பு இருக்குன்னு தான் நீங்களும் சொல்றீங்க. அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்ல. அதான் கேட்கிறேன். அவர் வராவிட்டால் வெற்றி கிடையாது அப்படின்னு சிலரோட பார்வை இருக்கும். நான் அதுதான் கிடையாது அப்படின்னு சொல்றேன். வெற்றி வந்து எந்த அளவுக்கு வெற்றி, எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான வெற்றி அப்படின்றதுலாம் வித்தியாசம். இன்னைக்கு 66 எம்எல்ஏ இன்னைக்கு ஈஸியா வந்து அந்த 117 தாண்ட முடியும். 117 தாண்டறதா இல்ல 239 தொடர்றதா 224 தொடர்றதா அப்படின்றதுதான் வித்தியாசம். ஓகே.